போபாலில் நடந்த ஒரு பெண்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்விலே அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மோகன் யாதவ் என்பவர் கலந்து கொண்டு ஆற்றிய உரைதான் இன்று இந்தியாவில் இருக்கிற அனைத்து சிறுபான்மை மக்களையும் மிகவும் கவலை கொள்ள செய்திருக்கிறது. இந்திய தேசத்திலே அவர் சொன்ன அந்த செய்தி, மதமாற்றம் செய்பவர்களை நாங்கள் தூக்கில் போடுவோம், அவருக்கு மரண தண்டனை கொடுப்போம் என்ற ஒரு அதிர்ச்சியூட்ட செய்தியை அவர் பேசியிருக்கிறார். முதலாவது அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், பின்பு அதை குறித்து நாம் விவாதிப்போம். ஒன்று கூடி ஒரு இந்தியனுக்குள்ள உரிமையை நாம கேட்க வேண்டும். அப்படி எப்படி கேட்க முடியும்? நம்ம ரோட்ல நின்னா கேட்க முடியுமா? நம்ம சபைக்குள்ள இருந்துக்கிட்டு மைக்க வால்யூமை கூப்பிட்டு வச்சு சேர்த்தனா சத்தமா பேசினா கேட்டுருமா? இல்லை இல்லை. நம்ம கண்டிப்பா அரசியல்ல வந்து நமக்கு ஏராளமான இருக்கிற இந்த ஓட்டுகளை நமக்கு எந்த கட்சி நமக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவர்களோடு இணைந்து நம்முடைய மக்களை சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்புவோம். வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற எனக்கு, நான் ஒரு ரோமன், நான் ஒரு இந்தியன், எனக்கு உள்ள உரிமையை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கேட்பதற்கு தான் இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. धर्मांतरण करने वालों के खिलाफ मध्य प्रदेश के मुख्यमंत्री मोहन यादव ने शनिवार को बड़ा ऐलान कर दिया। उन्होंने कहा कि ऐसे लोगों को फांसी की सजा दी जाएगी। मोहन यादव ने कहा कि धार्मिक स्वतंत्रता अधिनियम के माध्यम से हम प्रावधान कर रहे हैं, जो धर्मांतरण करवाएंगे उनके खिलाफ भी हमारी सरकार के द्वारा फांसी का प्रावधान किया जा रहा है। धर्मांतरण को लेकर की बात कही है। ये तो बिल्कुल धर्मांतरण, दुराचरण, ये किसी घटना को हमारी सरकार बर्दाश्त नहीं करेगी। इसलिए ऐसे दुष्कर्मियों को या धर्मांतरण कराने वालों को फांसी की सजा तक पहुंचाएगा। सीएम मोहन यादव ने कहा कि धर्मांतरण और दुराचरण किसी भी तरह की व्यवस्था के खिलाफ सरकार ने संकल्प लिया है। हम अपने समाज के अंदर इन कुरीतियों को बढ़ावा नहीं देंगे। मासूम बेटियों के साथ दुराचार करने वाले मामले में सरकार बहुत कठोर है, इसलिए इस फांसी की सजा का प्रावधान किया गया है। அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். கிறிஸ்தவ அரசியல் என்ற இந்த சேனலை முதலாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலிகளை தொடர்ந்து அனைவருக்கும் பகிரும்படியாக, இந்த செய்திகளை விரைவாக நீங்கள் மற்றவர்கள் கொண்டு போய் சேர்க்கும்படியாக உங்களை வேண்டுகிறேன். மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் சனிக்கிழமை மாறுபவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். அவர் அத்தகையவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று கூறினார். மத சுதந்திர சட்டத்தின் மூலம் நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று அவர் கூறினார். மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தூக்கிலிடவும் எங்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது முற்றிலும் மதமாற்றம் மற்றும் தவறான நடத்தை. நமது அரசாங்கம் எந்த சம்பவத்தையும் பொறுத்துக் கொள்ளாது. இது போன்ற ஏன் தண்டிக்க வேண்டும்? அல்லது மதம் மாறியவர்களுக்கு மரண தண்டனை கிடைத்ததா? முதல்வர் மோகன் யாதவ் கூறுகையில், எந்த ஒரு மத மாற்றம் மற்றும் தவறான நடத்தை முறைக்கும் எதிராக அரசாங்கம் உறுதிமொழி எடுத்துள்ளது. இந்த தீமைகளை எமது சமூகத்திற்குள் ஊக்குவிக்க மாட்டோம். அப்பாவி மகள்களிடம் தவறாக நடந்து கொண்ட வழக்கில் அரசாங்கம் ரொம்ப கடுமையா இருக்கு. பார்த்தீர்களா? இந்த காணொலியை நீங்கள் முழுமையாய் பார்த்திருப்பீர்கள். இதில் என்ன செய்தியை சொல்கிறார்? ஒரு பெண்கள் நிகழ்விலே அவர் கலந்து கொள்ள வருகிறார். அங்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அவர் செய்தியாளர் சந்தித்தும் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த தேசத்திலே கட்டாயமாக மதமாற்றுகிறவர்கள், அதுவும் பெண்களை, குறிப்பாக பெண்களை மதமாற்றி திருமணம் செய்து கொள்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், அவர்களுக்கு தூக்கு தண்டனை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் போட்ட அந்த மதமாற்ற தடை சட்டத்திலே நாங்கள் இந்த பிரிவுகளை உடனே சேர்க்க போகிறோம் என்று ஒரு அச்சுறுத்தலை அவர் செய்தியாளருக்கு மத்தியிலே அன்று பேசியிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவ தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்களும், ஏன் இந்த தேசத்திலே இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த செய்தியை வன்மையாக கண்டிக்க வேண்டும். முதலாவது அவர்கள் போட்ட அந்த மதமாற்று தடை சட்டம் என்பது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவர்கள் மத சுதந்திர சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை நாம் விளக்கமாக பார்த்தால்தான் நான் பேச போகிற இந்த செய்தியின் முழு சாராம்சம் உங்களுக்கு புரியும். ஏன் நாம் அச்சப்படுகிறோம்?
கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட அச்சுறுத்துகிற பயமுறுத்துகிற காரியங்கள் இந்த தேசத்திலே வரும்போது எழுந்து இதற்கு விரோதமாய் போராடுகிற மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிற மக்களாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மாற வேண்டும் என்றால் அதனுடைய மத தலைவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அரசியல் தலைவர்களால் தான் இதை செய்ய முடியும். அதற்காகத்தான் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக இன்று நான் உங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த சட்டம் எதிர்க்கப்பட வேண்டும்? கட்டாய மதமாற்றம் என்பது, அதற்கு தண்டனை என்பது, அவர்கள் அங்கு சொன்னது என்ன தெரியுமா? யாராவது கட்டாய மதமாற்றினால், ஏமாற்றி மதமாற்றம் செய்தால் 3 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களுக்கு 3 ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். அவர்களுக்கு 50,000 ரூபாய் அவர்களுக்கு தண்டனையாக, அபராதமாக அவர்கள் கட்ட வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. ஒரு தனி மனிதனை கட்டாயமாக அவள் மதம் மாற்றினால் அவர்களுக்கு 3 ஆண்டிலிருந்து 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கலாம். அது ஒரு குழுவாக பலரை ஒரே நேரத்திலே மதம் மாற்றினால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாயும் அபராதம் அவர்கள் கட்ட வேண்டும் என்றுதான் அன்று அவர்கள் மத்திய பிரதேசத்திலே அவர்கள் போட்ட அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த முதலமைச்சர் என்ன பேசுகிறார்? கண்டிப்பாக எப்படி கட்டாயம் மதமாற்றம் செய்யாமல் எப்படி அங்கு மதம் மாற்றிக்கொள்வது என்று அந்த சட்ட சரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் மதம் மாற வேண்டும் என்றால் 6 மாதத்துக்கு முன்பாக போய் தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டும். நான் என்னுடைய பெயர் இது, நான் இந்து மதத்தில் இருக்கிறேன், இல்லை இஸ்லாம் மதத்தில் இருக்கிறேன், இல்லை கிறிஸ்துவத்தில் இருக்கிறேன், நான் இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு மாறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று மொத்தமும் அவர் கலெக்டர் இடத்திலே அவர் மனு செய்ய வேண்டும் 6 மாதத்துக்கு முன்பாக. அவர் மட்டுமல்ல, அவர் யார் இடத்திலே போய் மதம் மாறுகிறாரோ, ஒருவேளை ஒரு கிறிஸ்துவர் இடத்திலே ஒரு திருச்சபையிலே மதம் மாறுகிறார், திருச்சபை போதகரும், இல்லை ஒரு இஸ்லாமிய மதத்திலே மாறுகிறார் என்று சொன்னால் அங்க இருக்கிற அந்த மத தலைவர் போய் அவர்களும் 6 மாதத்துக்கு முன்பாக போய் இந்நாளை நாங்கள் இந்த மதத்திலிருந்து இந்த மதத்திலே மாற்ற முயற்சிக்கிறோம், அவர் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துகிறார் என்று சொல்லி இவர்களும் அப்ளை செய்ய வேண்டும். இவர்களும் அப்படி அனுமதி கேட்கும் பட்சத்தில், அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் தான் இருவரும் மதம் மாறிக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அது கட்டாய மதமாற்றம் என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனை என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது அது தூக்கு தண்டனை, கொலை முயற்சியாக மாற்றப்படுகிறது. என்ன இதிலே பயங்கரம் இருக்கிறது என்று பார்த்தால், இதிலே நாம் சும்மா அப்படியே பார்க்கும்போது கட்டாயமாக மதமாற்றுகளுக்கு தான் இந்த சட்டம், உங்களுக்கு என்ன பயம் என்று கேட்கலாம். இது ஒருவரை பழி வாங்கவோ, இந்த ஒரு சரத்தை வைத்துக் கொண்டு ஒருவரை ஏமாற்றவோ, இல்லை ஒருவரை கொலை செய்யவோ ஈஸியாக முடியும். ஒரு ஆளை பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை அவர்கள் உபயோகப்படுத்தி அவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடலாம். இப்படித்தான் இவர்கள் கிறிஸ்தவர்களை இந்த தேசத்திலே, இஸ்லாமியர்களை இந்த தேசத்திலே கொலை செய்ய முயற்சிக்கிறது இந்த பாரதிய ஜனதா அரசு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். மத சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் உரிமை உண்டு. நான் விரும்புகிற எந்த மதத்தையும் ஒருவன் மாற்றிக்கொள்ளலாம். அரசியலமைப்பு சட்டம் 25 அதை சொல்லுகிறது. அவர் சொன்ன பிறகு கட்டாயம் என்ற வார்த்தை எங்கே வருகிறது? அதில் சமுதாயத்திலே சீரழிவு, தீண்டாமை, ஜாதி கொடுமையிலே அவனவன் தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளும் போது நீங்கள் யோசித்து பாருங்கள். 6 மாதத்துக்கு முன்பாக போய் இவர்களிடத்துல போய் ஒருவன் நான் இந்த மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிவிட விரும்புகிறேன் என்று இவன் எழுதி கொடுத்தால் அவனை சும்மா விட்டு விடுவார்கள். இவர்கள் ஒன்றுமில்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸிலே மாட்டுக்கறியை எடுத்துக்கொண்டு போன ஒருவரையே இவர்கள் அடித்து கொலை செய்த கொலைபாதகர்கள் அல்லவா? இவர்களிடத்திலே போய் ஒருவன் எப்படி நியாயமாக 6 மாதத்துக்கு முன்பாக நான் இந்த மதத்திலிருந்து மாறிவிடு என்று சொல்ல முடியும்? சிந்திக்கிறோமா? இதில் இருக்கிற பலவீனங்களும் பயங்களும் என்ன? இது எந்த நோக்கிலே போகிறது? இந்தியாவின் மத சுதந்திரம் இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும்.
இதிலே அவர் சொன்ன காரியம், நாங்கள் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். முன்பாக பிஜேபியில இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத் தான் கண்டிப்பாக சிறை தண்டனை, அவர்களை நான் ஆயுள் சிறைகளை வைப்பேன் என்றெல்லாம் மிரட்டி கொண்டிருந்தார். அவர் இப்படித்தான் பல பொய் வழக்குகளை போட்டு பெரேலி என்ற ஒரு இடத்திலே ஒரு கணவன் மனைவி வீட்டிலே பைபிள் வைத்திருந்தார் என்பதற்காக 8 மாதங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஜாமீனும் கொடுக்காமல் சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே ஒரு எம்பி பேசினார் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். The local court was surprised. Why did you put these people behind the bars for these many months? 2 persons were put behind the bars. You know what was the reason, sir? They had kept Bible at their house. Shocking. The Bareilly mein aap padho. So when இப்படித்தான் இந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியும்? நம்முடைய மத சுதந்திரம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகிவிட்டது. பிஜேபி என்ற ஒரு கடுமையான அரசு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அச்சுறுத்தி பயமுறுத்தி நம்மை கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து வருகிற நாட்களிலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய காரியம், கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை. இந்த தேசத்திலே எத்தனையோ இடங்களிலே திருச்சபையிலும் ஊழியர்களும் அநியாயமாக பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைதினமும் இந்திய தேசத்திலே பல மாநிலங்களிலே கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கோம், மிஷினரிகள் எல்லாம் வெகு சுலபமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் மிஷினரிகளால் வேலை செய்ய முடியவில்லை. அவர் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு சிறு சிறு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர முன்பு இருந்ததை போல எந்த ஊரிலும் பெரிய ஊழியங்கள் செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, வட இந்தியா கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மனக்கிழமையை செய்ய விடாமல் தடுக்கிறது. இந்த பிஜேபி அரசு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான மதவாத அரசு என்பதை இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து வருகிற நாட்களிலே நாம் செயல்பட வேண்டும். இந்த நிகழ்வை இந்த மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சரை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக வன்மையாய் கண்டிக்கிறேன். இந்த அதிகாரத்தின் மிக்க பேச்சை அவர் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களும் இந்தியாவில் இருக்கிற நடுநிலை அரசியல் தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அவரை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அவரை எச்சரித்து இந்த காரியங்களிலிருந்து பின்வாங்க வைக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முன்பாக சொல்லி, வருகிற நாட்களிலே நாம் ஒன்றுபடுவோம். இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் மத சுதந்திரத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் தைரியமாக நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய காரியங்களை இந்த தேசத்திலே செய்ய வேண்டும் என்றால் நாம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும். அரசியலை குறித்து நான் அதிக காணொளிகளை இதற்கு மேல் இந்த சேனலில் தொடர்ந்து வெளியிடுவேன். 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தேசத்திலே கிறிஸ்துவ அரசியலை தேவன் விரும்புகிறார். அமெரிக்க தேசத்திலே ஒரு சரியான நபரை அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதை குறித்து அடுத்த காணொலியிலே நான் பேசுகிறேன். ஒரு அரசியல்வாதியினால் ஒரு தேசம், ஒரு கிறிஸ்துவ அரசியல்வாதியினால் மதவாதிகள் செய்ய முடியாத காரியத்தை, மத தலைவர்களால் செய்ய முடியாத காரியத்தை ஒரு அரசியல் தலைவன், ஒரு கிறிஸ்துவ அரசியல் தலைவன் எப்படி செய்வான் என்பது குறித்து அநேக காரியங்களை வருகிற காணொலியிலே நான் வெளியிடுவேன். ஏனென்றால் உலகம் முழுவதும் கிறிஸ்துவ நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா இன்னும் அதை குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம் மத தலைவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அவர்கள் தன் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லர் ஆண்ட அந்த ஜெர்மன் தேசம், எங்கு கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டு ஒழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனது, அந்த ஜெர்மன் நாசிகளின் கையில் இருந்த அதே நாட்டை இன்று இயேசு கிறிஸ்து சிலுவை கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்தை பிடித்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். தேவன் இந்த தேசத்தையும் நாட்டையும் கடைசி நாட்களிலே நம்மிடத்திலே கொடுக்க சித்தமாயிருக்கிறார். கிறிஸ்தவர்கள்
நாம் தான் முயற்சி செய்து பெறாமல் இன்னும் இந்தியாவிலே அரசியல் தேவையில்லை என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த காணொலியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.